Hello everyone, welcome to Samil Vithigal channel. இன்னைக்கு மவுத் வாட்டரிங் குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப் வந்து ஒரு பேக்கெட் குலாப் ஜாமுன் மிக்ஸுக்கு 1/2 கிலோ சர்க்கரை எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி வந்து இந்த சர்க்கரையை முங்குற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு கூடயே நம்ம வந்து ஏலக்காய் வந்து நல்லா உடச்சி தூவிக்கலாம். அது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும், அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம வந்து அதை நல்லா கொதிக்க விடணும். அது கொதிக்கிற சமயத்தில் நம்ம வந்து மாவு ரெடி பண்ணலாம். மாவு வந்து நல்லா தண்ணி ஊற்றி சாஃப்டாக இருக்கணும்னா நல்லா பொறுமையாக நிதானமாக பேசுங்க. ஹார்டாக வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணோன்னா இந்த கல் மாதிரி மாறிடும் குலாப் ஜாமுன். அதனால் நம்ம வந்து ஸ்லோவாக மெதுவாக பிசைஞ்சு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம வந்து இப்போ அந்த குலாப் ஜாமுன் பால்ஸை ரெடி பண்ணிக்கலாம். குலாப் ஜாமுன் பால்ஸை ரெடி பண்ணுறதுக்கு நல்லா அதை குட்டி குட்டியாக எடுத்து உருட்டிக்கோங்க. உருட்டி நீங்கள் உள்ளே ஏதாவது வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கோங்க. உள்ளே வந்து குல்கண்டு பிஸ்தாலாம் வச்சா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை கொடுக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இதெல்லாம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ரெடி பண்ணணும். ஒரு பேனில் எண்ணெய் வந்து ஊற்றிட்டு அது வந்து ஒரே ஹீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரே ஹீட்டில் இருந்தால் தான் வந்து வெடிக்காது, அப்படியே அழகாக ரவுண்டாகவே வரும். நீங்கள் வந்து ஒரு பேட்ச் போட்டிங்கன்னா அதை கொஞ்ச நேரம் விட்டுடுங்க. திருப்பி ஹீட் ஒழுங்காக சரி சமனமாக ஆன கடத்தது நீங்கள் அடுத்த பேட்ச் போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு அது மாறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். உள்ளே இருக்க மாவும் வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அதை வந்து சுகர் சிரப்பில் போடுங்க. சுகர் சிரப் வந்து சூடாக இருக்கும் போதே போட்டுருங்க. அப்போ தான் வந்து நல்லா ஊறும் ஜீராவில் அந்த குலாப் ஜாமுன். இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். அவ்வளோதான், குலாப் ஜாமுன் சுவையாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம சுவையான குலாப் ஜாமுன் ரெடி. நீங்களும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னைக்கு ஒரு பழமொழி, காட்டில் புளியும் வீட்டில் புளியும் ஆளை கொல்லும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.